வாரநீர் மற்றும் இவ்வாற நீர் நீச்சில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. இவ்வாறு நேராக கலந்து சிறப்பிக்கிறார் கனடா டொரண்டோவில் இருந்து பிரபல சினிமா இயக்குனர் திரு லெனின் எம் சிவம் அவர்கள். ஆம்நேர்களே, லெனின் எம் சிவம் அவர்களை அதிகாலை 5:30 மணிக்கு தூயில் எழுப்பி இந்த நேர்காணல் எடுத்துக் கொள்ள இருக்கிறோம். அவரை வானலில் எடுத்துக் கொள்ள இருக்கிறேன். வணக்கம் திரு லெனின் எம் சிவம் அவர்களே. வணக்கம். வணக்கம் ஜெயச்சந்திரா. எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. நீங்களும் எப்படி இருக்கீங்க? அருமையிலும் அருமை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வானொலிக்காக 1999 என்ற திரைப்படத்துக்காக தொழில்நுட்பம் இல்லாத வேளைகளில் வேறு நாடுகளோடு இணைந்து எடுத்திருந்தோம். இலங்கை, கனடா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து உங்களுடைய படத்தில் நடித்து நினைத்திருந்தோம். அப்படியாக நேர்களே, லெனின் எம் சிவத்தை பற்றி சொல்லணும் என்றால் குறும்படத்தில் ஆரம்பித்து 1999 கன் அண்ட் ரிங், அதன் பின்னர் ரூபா என்று அருமையான திரைப்படங்களை கொடுத்து பல விருதுகளை உலகளாவிய ரீதியில் தட்டி சென்றவர். குறுங்களை லெனின், இப்பொழுது என்ன திரைப்படத்தோடு அல்லது என்ன கதையோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள்? இப்ப இந்த கடைசி 4வது படமாக த ப்ரொடெக்டர் என்ற ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று இப்பதான் முடிஞ்சது. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி படம் ரெடி ஆயிடுது. நாங்கள் இப்ப ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஃபெஸ்டிவல்ஸ் முடிஞ்சோடனே அநேகமா நெட்ஃபிளிக்ஸ் அல்லது அமேசான் பிரைம்ல வரும். அமேசான் பிரைம்ல வரும். அதுக்கு முன்னம் இந்த முதல் முறையாக லெனினை பார்ப்பவர்கள் அல்லது இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்களுக்காக நாங்கள் வருவோம். கன் அண்ட் ரிங் என்ற திரைப்படம், நான் நினைக்கிறேன் லெனின் ஒரு கேங்ஸ்டர் சண்டையை வச்செடுத்தீங்க கனடாவில் நடந்த ஒரு, அதை பற்றி சுருக்கமா சொல்லுங்க நேயர்களுக்கு. 1999 கேங்ஸ்டர் பற்றினது. கன் அண்ட் ரிங் அந்த போரால பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பிரச்சனைகளை பற்றி பேசுற படம். அப்ப 1999 இங்க ஆரம்ப காலத்துல 90ஸ்ல எங்களோட இளைஞர்களுடைய இருந்த குழு வன்முறையை பேஸ்ட் ஆக்கி ஒரு கதை. அது 2009 ஆண்டு வந்தது. 2009 ஆண்டு அது வான்கூவர் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போய் அப்புறம் நாங்கள் சிட்னில நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு படம் அது. அதன் பின்னர் ரூபா என்ற திரைப்படம், ஒரு வித்தியாசமான திருநங்கைகளை பற்றி பேசுகிற திரைப்படமாக எடுத்திருந்தீர்கள். அதே அப்படி ஒரு கதையை எடுக்க வேண்டும் என்று உங்களுடைய மனதில் ஆழமா பதிந்ததா அல்லது ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்து அந்த திரைப்படத்தை அப்படி எடுத்தீர்களா? ரூபா இல்ல, அது ரூபா சோபா சக்தினான் கதை. நான் சோபா சக்தின்ற ஒரு கதையை படமாக்கணும். அந்த கதையும் வந்தோடனே நாங்க அந்த கதை என்ன நல்லா ஆழமா பாதிச்சபடியால ஓகே, இந்த படத்தை ஒரு திருநங்கைன்ற வாழ்வியல் சிக்கலும் என்ன மாதிரி ஒரு ஆனந்த உடல்ல இருந்து ஒரு பெண்ணாக மாற எத்தனைக்கிறான்றதை பற்றின ஒரு கதை. அது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காதல் கதையும் என்ன மிகவும் ஒரு கவர்ந்த ஒரு கதையா இருந்தபடியாலும் அடுத்த இந்த கதை இந்த காலத்தின் கட்டாயம் என்றபடியாலும் அந்த படம் எடுத்துனாங்க. அது உண்மை சோபா சக்தியின் கதை. நிச்சயமாக அது எனக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் நேர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்குத்தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அதில் மிகவும் அருமையாக அவர் நடித்திருந்தார். குறிப்பாக பிரான்சில் இருந்து உங்களுக்காக எத்தனை நாள் ஷூட்டிங் நடந்தது கனடாவில் அந்த திரைப்படத்துக்கு? ரூபா நாங்கள் 25 நாள் ஷூட் பண்ணாங்க. 25 நாள். அது கனடாவில் டொரண்டோவில் மட்டும்தானே அல்லது இனிய இடங்களுக்கும் போய் வந்தீங்க? டொரண்டோல மட்டும்தான். டொரண்டோலையும் ஸ்காப்ரோலையும் பிக்கரிங்கன்னு அந்த டொரண்டோ சார்ந்த சபர்ப்ஸ்லையும் டொரண்டோலையும். அருமையிலும் அருமை. இப்ப லெனின் இப்படியாக குறுந்திரைப்படங்களை எடுத்து ஒரு கட்டம் மாறி ஆங்கில பாணியில் திரைப்படங்களை எடுப்பதற்கு கனடாவில் ஏற்கனவே பல இயக்குநர்கள் உங்களை போன்றவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள், பார்க்கின்றோம். ஈழத்தமிழருடைய இயக்குனருடைய வாழ்க்கை, அதாவது இளம் ஈழத்தமிழருடைய இயக்குனர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உங்களை போன்றவர்கள். இப்ப 4வது திரைப்படம் தமிழ் படத்துக்கு போகாமல் ஆங்கில பாணியில் போக வேண்டும் என்பதற்கான உத்வேகம் அல்லது என்ன தந்திரோபாயம் என்று சொல்லுங்களேன் நேர்களுக்காக. இல்ல, அப்படி அண்ட் இல்ல, இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு த்ரில்லர் இந்த படம். நான் இதுதான் ஆக்சுவலி நான் முதல் எழுதின ஸ்கிரிப்ட். நான் ராயசன் யூனிவர்சிட்டியில திரைப்படங்களுக்கான கற்களை ஆக்கல ஒரு முதலாவது ஸ்கிரிப்டுக்கு ஒரு அவுட்லைன் தரக்கல அப்ப போட்டது. இது நான் சொல்றது 2005 ஆண்டு எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது.
அப்ப எனக்கு ஆல்வேஸ் இந்த படத்தை உருவாக்கணும்ன்ற ஒரு இங்கிலீஷ் படமா உருவாக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தா அது இப்பதான் கையூடி வந்திருக்குது. இப்பதான் அதை முடிச்சிருக்கிறோம் ஒழிய அந்த தமிழ் படம் இங்கிலீஷ் படம் நாங்கள் திரைப்படங்கள் எடுப்பதுதான் எங்கட இது. நோக்கம். அப்ப இது ஒரு ஆமா. இப்ப இது எத்தனை நாள் உங்களுடைய ஷூட்டிங் நடந்தது? யார் யாரெல்லாம் நடித்திருக்கிறார்கள்? அல்லது எங்கு ஆட்களை கண்டுபிடித்தீர்கள்? எப்படி பிடித்தீர்கள்? அதை பற்றி சொல்லுங்களேன் நேயர்களுக்காக. நோ இது நாங்கள் 17 நாள் ஷூட்டிங் செய்த நாங்கள். ம். இது இங்க இருந்து நொதர்ன் ஒன்டாரியோன்னு கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர்ஸ்ல போய் ஒரு சிட்டி சூசன் மேரி என்ற ஒரு சிட்டி இருக்குது. அங்கதான் ஷூட் பண்ணாங்க. இதுல நடித்த கலைஞர்கள் சரி, தொழில்நுட்பவாதிகள் சரி, எல்லாரும் அந்த ஏரியா நொதர்ன் ஒன்டாரியன்ஸா தான் இருந்தோம். அதே மாதிரி ஒரு அரவாசி பேர் நாங்கள் இங்க டொரண்டோல இருந்தும் போய் செய்தது. இதுல அந்த லீட் ரோல் செய்யறவ அவரு செல்சி கிளார்க் அவ இப்ப யூடியூப்ல ஒரு ஷோல கொஞ்சம் பிரபல்யம் அடைஞ்சு கொண்டு வரவ. அப்புறம் மன்ரோட செகண்ட் லீட் சொல்றவர் அவரும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து ஹாலிவுட் படங்கள்ல எல்லாம் நடிச்சவர். அதை விட திராஷ்லிங்கம் இந்த நண்பரும் இங்க ஒரு தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இயக்குனரும் அவர் நடிச்சிருக்கார். அதை விட ரெபேக்கா ஜென்கின்ஸ் ஆண்ட்ரூ இவங்க 2 பேரும் ஹாலிவுட் படங்கள்ல நடிச்ச சைட் சப்போர்ட்டிங் நடிச்சிருக்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் எவ்வளவு நேரம் இப்ப வெட்டிக்குது எல்லாம் எடிட்டிங் எல்லாம் முடித்து விட்டீர்களா? தயாரா? ஆமா, முடிஞ்சு சரியா 94 நிமிஷம் 1 hour and 34 minutes வருது. 34 minutes வருது. எழுத்தோட்டம் எல்லாம் சேர்த்து அது 1.5 மணி நேரம். இப்ப லெனின் இப்ப இவ்வளவு எல்லாம் செய்கிறீர்கள். உங்களோட ஸ்கிரிப்ட் அதாவது கதை ஒரு திரைக்கதை எழுத்தாளர். நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே போட்டிருந்தேன் இது ஒரு எழுத்தாளர்னு சொல்லி. நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுத பழகிவிட்டீர்கள். அருமையாகவும் இருக்கின்றது. இப்ப இந்த ஸ்கிரிப்டை எழுதின பிறகு அதை திரைக்கதைக்கு கொண்டு வருகிற மாதிரி நீங்களே பார்ப்பீர்களா? அல்லது இதுக்கு தனித்துவமானவர்களுடன் கொடுத்து சரி பார்த்துக் கொள்வீர்களா? அல்லது அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல நான் இப்ப ஒரு கதை கிடைச்சதுன்னு இப்ப சோபா சக்தின கதை எடுத்துக்கொண்டீங்கன்னா ரூபான்னு அது ஒரு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி உண்டு. அப்ப அதை வச்சுட்டு பிறகு நாங்கள் அதுல இருந்தே நேர திரைக்கதைக்கு எழுத தொடங்கினோம். திரைக்கதை என்ன பொறுத்த மட்டும் நீங்கள் பார்க்கறதையும் கேட்கறதையும் எழுதினா சரி, அது ஒரு இயல்பான சிம்பிள் சென்டென்ஸ்ல எழுதுறதான் ஈஸி. அப்ப திரைக்கதையா கொண்டு வந்த பிறகு இதுகள்ல உள்ள கொஞ்சம் பெரியாக்கள் அல்லது ஸ்கிரிப்ட் டாக்டர்ஸ் என்று இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேம் துறையில் இருக்கிற அந்த நண்பர்கள்ட்ட கொடுத்து அவைகள்ட்ட ஒப்பீனியன் எடுத்து போட்டு அப்புறம் இன்னும் ஒரு டிராஃப்ட் எழுதி போட்டு அப்புறம் எல்லாம் ப்ரொடியூசர்ஸ்ட கொண்டு போய் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஓகேண்டா பிறகு இப்போ இன்னும் ஒரு டிராஃப்ட் எழுதுவோம். ப்ரொடியூசர்ஸ் இப்போ கடைசியா ஃபைனல் டிராஃப்ட் ஒன்று வரும். அந்த வச்சு நாங்கள் அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா அப்புறம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்னு இன்னும் ஒரு ஃபைனல் டிராஃப்ட் ஒன்று எழுதுவோம். என்ன லொகேஷனல் மாற்றுவோம், சில சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்து கடைசி அப்படிதான் அதான் ப்ராசஸ். ஒரு 5-6 டிராஃப்ட் போகும் கடைசியா ஃபைனல் வெர்ஷன். நிச்சயமாக. அதாவது லெனின் நேர்களுக்காக குறிப்பிடுகின்றேன். ஒரு சிறு வயதில் கரவட்டியில் பிறந்து கனடாவில் குடிபெயர்ந்து இப்படி வளர்ந்த நீங்கள் சின்னல்ல உங்களுடைய அப்பா ஒரு இந்த கதையோடு திரைப்படத்தோடு அதாவது ஈடுபட்டவர் என்று ஒரு முறை சொல்லியிருந்தீர்கள். என்னென்று நீங்கள் இப்போ ஒரு இளம் தகப்பனார் அல்லது 3-4 குழந்தைகளுக்கு அப்பா அல்லது ஒரு வேலையோடு இருப்பீர்கள். எப்படி இவற்றை எல்லாம் சமாளித்து இந்த திரைக்கதையில் எல்லாம் எழுதி படத்தை எல்லாம் போய் 20 நாள் இருந்து படத்தை எடுத்து வருகிறீர்கள்? அதை பற்றி சொல்லுங்க. என்ன தந்திரம், என்ன சூட்சுமம்? இல்ல இது நல்ல ஒரு கேள்வி. ஒரு பதில் சொல்ற கொஞ்சம் கஷ்டமான பதில். நான் கரவட்டியில பிறந்த அப்பா அங்க மீனவ பெண் கிருஷ்ணகுமார் 2வது படத்துல ஹீரோவா நடிச்சவர். அது இப்ப படம் எடுக்கணும்ன்ற ஒரு அது எப்ப தொடங்கினு தெரியா இப்போ என்ன இருக்க இந்த படம் எடுக்கிற உள்வாங்கணும்ன்ற ஒரு இது இருந்ததும் அப்ப ஆரம்ப காலங்கள்ல பகுதி நேரமா தான் நான் தொடங்கி இப்படியே போய் கொண்டிருக்கல நான் 40 வயதானோன்னா இது ஃபுல் டைம் இறங்கணும்னு சொல்லி
வேலையெல்லாம் விட்டுட்டு அப்புறம் ஃபுல் டைம் ஆகிறாங்க. ரூபா எல்லாம் ஒரு ஃபுல் டைம், ரூபாய் படுத்த படம் எல்லாம் ஒரு ஃபுல் டைமான இதெல்லாம். அது அது ஒரு சரியான ஒரு கஷ்டமான விஷயம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன இதுகள் கலையோட அதுவும் திரைப்படம் என்பது லேசப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அது சரியான அர்ப்பணிப்புகளை தாண்டி ஒரு திரைப்படத்தை நாங்கள் வெளியில அதுவும் ஒரு திரைத்துறை இல்லாத ஒரு கனடா போன்ற ஒரு நாட்டுல வளர்ந்து வர்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கரா, அடுத்த ஒரு திணிக்க சொசைட்டின்ற ஸ்டோரிஸை சொல்ற ஒரு ஃபில்ம் மேக்கரா வெளியில வர்றது சரியான கஷ்டமும் சரியான அதுக்காகிய எத்தனையோ சேலஞ்சஸ்களை தாண்டி அதுல இந்த ஃபைனான்ஸ் சேலஞ்சும் ஒரு மிக முக்கியமான ஒரு சேலஞ்ச் தான். ஆனா அது இது எல்லாத்தையும் தாண்டக்கூடிய காரணம் என்ன, அவ்வளோத்துக்கு நாங்கள் ஒரு கிரேசியா இருக்கிறோம்டா நினைக்கிறோம். அந்த ஒரு திரைப்படம் ஒன்று உருவாக்கணும், திரைப்படத்தோடு நாங்களும் பயணிக்கணும். அந்த அவா சின்னன்ல இருந்து வந்த ஒரு அந்த பேஷன் சொல்லுவார்கள். அது அதால என்ன நான் நினைக்கிறேன். ஆமாம். இப்ப நீங்கள் மீண்டும் வருகிறேன். உங்களுடைய அப்பா ஒரு திரைப்படத்தோடு நடித்தபடியால் தான் அது சின்னல்ல உங்களுக்கு அது உத்வேகத்தை தந்தது தெரியவில்லை. உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு ரோல் மாடல் என்று சொல்லுவீர்களா? அல்லது எப்படி அந்த நான் என்ன கேட்க வருகிறேன் என்றால், இந்த திரைப்படம் என்பது நீங்கள் உங்களுடைய அப்பா நடித்ததையோ அல்லது வீட்டில் பேசுவதையோ கேட்டிருப்பீர்கள் தானே? அப்படித்தானே? அல்லது அவர்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி வந்ததா? அல்லது நீங்களாகவே அல்லது அதை பார்த்து உங்களுடைய தந்தையாரை பார்த்து இப்படி வரணும் என்று வந்ததா? இல்ல இப்ப அப்பா அவர் திரைப்படத்துக்குள்ள உள்ளது சரியா கஷ்டப்பட்டுட்டார், ஃபேமிலியும் சரியா கஷ்டப்பட்டார் தான். ஆனா என்னன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே தகப்பன் படம் நடிச்சவர், நாடகம் செய்யறவர், நாடகம் எழுதுறவர், இயக்குறவர். அப்ப எனக்கு திரைப்படங்கள்லாம் என்ன பொறுத்த மட்டும் இந்த வேர்ல்டுல சரியான முக்கியம். மற்ற மாணவர்கள் கிரிக்கெட்டுகளோ வேற ஏதாவது பார்க்க போனாலும் நான் போய் பார்த்த படத்தை 10 தரம் பார்க்கிற ஒரு பழக்கம் உள்ளார். அப்ப அந்த காலங்கள்ல எங்களுடைய அப்பா அதுக்குள்ள போய் ஏதோ செய்தவர் தானே அண்டபடியா அந்த திரைத்துறைக்குள்ள போறது இவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமோ இல்ல நானும் ஒரு காலம் என்னை உள்வாங்கி கொள்ளலாம்ன்ற ஒரு கான்பிடன்ட் தந்தோடைய அப்பா ரோல் மாடலா பார்த்தது அப்படி என்று இல்லை. இது என்னாலையும் செய்யலும். அப்பாவே அங்க ஒரு படம், அதுவும் 65ஆம் ஆண்டு ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாரு இலங்கையில. என்ன நாங்கள் இங்க கனடால இருக்கிறவங்களுக்கு இல்ல ஆண்ட அந்த ஒரு கேள்வியோட உள்ளட்டது. ஆனா நான் உள்ளட்ட அப்புறம் தெரியுமா அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு திரைப்படத்தை வெளியில கொண்டு வரது இவ்வளவு கஷ்டம். அதுக்கு எத்தனையோ பேரை கொண்டு ஒரு படத்தை கொண்டு வந்து அதை சந்தைப்படுத்தி மார்க்கெட் பண்ணி. உங்களுக்கே தெரியும், நீங்களாம் இந்த 1999 கண்ணாதீங்க அவங்க சிட்னியில ஓடினீங்க, உங்களுக்கே தெரியும் அதுல உள்ள சிக்கல்கள். ஆமா ஆமா ஆமாம். அதாவது சிட்னியில் மட்டுமல்லாமல் மெல்பர்னிலும் நாங்கள் குயின்ஸ்லாண்டிலும் அதை கோல்ட் கோஸ்டிலும் காண்பித்திருந்தோம். கன் அண்ட் ரிங் கூடுதலாக வரவேற்பு பெற்ற திரைப்படம். 1999 அது ஆரம்ப காலமாக இருந்தபடியால் லெனின் யாருன்னு தெரியவில்லை. ஆனால் அது எதிர்பார்ப்பு கூடிவிட்டது. லெனினுடைய திரைப்படத்தை நாங்கள் பார்த்தே ஆக வேண்டும் என்று சிட்னியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 காட்சிகள் ஓடியிருந்தோம். முதலாவது காட்சி, ரெண்டு காட்சிகளும் முற்று முழுதான ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது. சிறிய சினிமாக்களாக இருந்தாலும் கோல்ட் கோஸ்டிலும் அது ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடியிருந்தது. நீங்கள் பலர் பார்த்திருக்கிறார்கள், அறியமானவர்கள் என்பது உண்மை. இப்ப லெனின் இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்ப நீங்கள் இந்த திரைப்படத்தை எடுத்து விடுங்கள், ஆங்கில திரைப்படம். அந்த பேரை மீண்டும் ஒருக்கா குறிப்பிடுங்கள். என்ன பெயர் கடைசி அடுத்த திரைப்படம்? The Protector, ஒரு காவலன். The Protector. இந்த ப்ரொடெக்டர் திரைப்படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்லயோ அல்லது அமேசான்ல வருமென்றால் நீங்கள் வேற நாடுகளில திரையிடுவதற்கான வாய்ப்புகளை அல்லது அதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவீர்களா அல்லது அப்படியே ஓடிடி தளத்துல கொடுத்து விடுவீர்களா? என்ன திட்டம்? இல்ல, அது இப்ப இந்த கொரோனா காலத்துக்கு ஏற்கனவே இந்த எங்களை மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸுக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ் பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா தான் இருந்தது. இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு அது முழுக்க ஒரு கோஆபரேட்டுக்குள்ள போய் அது ஹாலிவுட் படம் மாதிரியும் இப்படி இண்டிபெண்டன்ஸ் சினிமாஸுக்கு தியேட்டர் கிடைக்கிறது மிகவும் இருந்தது. இப்ப நாங்கள் கனரிங் 1999 செய்த மாதிரி நாங்களே சினிமாக்களை எடுத்து தொட்டமா ஓடலாம். அல்லது ஒரே நேரத்துல நாங்கள் நெட்ஃபிளிக்ஸுக்கு கொடுத்தா நெட்ஃபிளிக்ஸுக்கு எத்தனையோ மில்லியன் பேரை ஒரு 2 கிழமையிலே போய் சேரும். அப்ப இப்ப நான் மாத்திரமில்லை, இப்ப டேவிட் ஃபின்ச்சர், பெரிய மார்டின் ஸ்கோர்சேசி கூட ஓடிடிபிக்காகவே படங்கள் எடுக்கிற வழிகிட்டு. அப்ப இது ஒரு புதிய ஒரு பரிணாமம் இந்த இதுல. அப்ப நாங்கள் அந்த தியேட்டரிக்கல் ரிலீஸை நோக்காமல் நேரே ஓடிடிபிக்கு டார்கெட் பண்ணி படங்கள் எடுத்தோம்னா இலகுவா சண்டையும் படுத்தலாம். இப்ப
நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட கேட்குறது, நெட்ஃப்ளிக்ஸ் வந்தாடி அமேசான்கிட்ட கொடுக்குறது. அப்படி இல்லான்னு வேற வேற எத்தனையோ ஓடிடிபி இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா, அவைகளுக்கு செல் பண்ணலாம். அப்ப அதான் இப்ப இதோடைய இப்ப நாங்கள் ஒரு தியேட்டர் எடுத்து அப்புறம் டிக்கெட் அடிச்சு ஆக்களை கூப்பிட்டு வர சொல்லி அதை சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறத விட இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்துச்சுன்னா நாங்கள் இப்ப சந்தைப்படுத்துறதும் இலகுவா இருக்கும். ஆமா, அது எனக்கு தெரியும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள். அதாவது நாங்க சிட்னியில போட்டது கூட அதுக்கு கொண்டே போட்டு காட்டி திருப்பி மக்களுக்கு டிக்கெட்டை புரிம்பாக அடித்து ஒரு தியேட்டரை பதிவு செய்து எடுப்பது என்பது இலகுவான காரியமில்லை. உண்மை. ஈடுபட்டவர்கள் என்னோட பல நண்பர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் இந்த வேளையில் நினைவு கூடப்பட வேண்டியவர்கள் என்பது முக்கியமான விடயம். இப்ப என்னன்னா இப்ப தமிழ் இப்ப ஒரு தைப்பொங்கல் அன்று இன்னொரு ஈழம் பேஜ், அதாவது இன்னொரு தளம் ஒன்று வரப்போகுதுதான் இருப்பீர்கள். நீங்களும் ஒரு இது இப்ப இந்த தளம் வருவதால எங்களுடைய ஈழத்து இடையியக்குனர்கள் உங்களை போன்றுடைய திரைப்படங்கள் அது தமிழாக இருக்கட்டும் அல்ல ஆங்கிலமாக இருக்கட்டும் அந்த தளத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அல்லது கூடுதலானவர்கள் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது அதில் சேருவதை பற்றி அல்லது உங்களுடைய பார்வை? இது ஈழம் பிள்ளையாண்டு ஸ்ரீலங்கால இப்ப அந்த திரைப்பட பட்டறைன்னு நடத்துறவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. இதை மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்டா இவர்கள் வெறுமனே இனி வர்ற படங்களை தாண்டி இப்ப குத்துவிழாக்கெல்லாம் அந்த அந்த தளத்துல வரும். குத்துவிழாக்குல இருந்து இப்ப கடைசியா ரஞ்சித் ஜோசப் இந்த சினம்கோல் வேற உள்ள அங்கங்க இப்ப சிதறி கிடக்குற இந்த படங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு ஒரு தளத்துல கொண்டு வரதே ஒரு பெரிய விஷயம். அடுத்தது இது நாங்கள் இப்ப ஈழத்தமிழராகிய நாங்கள் 60ல இருந்து தொடங்கி இப்ப மோர் தேன் 70 இயர்ஸ் 70 இயர்ஸுக்கு மேல நாங்கள் இந்த திரைப்படங்கள் அப்பப்போ எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வரதை தாண்டி நான் சொன்ன மாதிரி இப்ப இதுக்கு எங்கட மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு பண்ணுவாங்க. கணிசமான மக்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணமாட்டா ஃபியூச்சர்ல வர்ற படங்களும் நாங்கள் படம் முடிச்சோன்னு நேரே இதுலயே இறக்கலாம். இப்ப நாங்கள் ஒவ்வொரு இப்ப கனரையும் ஆல்மோஸ்ட் புலம்பெயர்ந்த தேசத்துல உள்ள சிட்டிகள் பெரிய கணிசமான தமிழ் மக்கள் சிட்டிகள் எல்லாத்துலயும் ஓடினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 தியேட்டர்கள் 60 ஷோகள் காட்டியிருப்போம் எல்லாரும், நியூசிலாந்து ஆஸ்திரேலியால இருந்து வேர்ல்ட் ஃபுல்லா. அப்ப ஆனா அதுல உள்ள சிக்கல்கள் இப்ப வச்சு சொன்ன மாதிரி தான் எத்தனையோ பேர் இப்ப நீங்கள் அதை ஓடக்கல எத்தனை பேர் உங்களோட சேர்ந்து டிக்கெட் அடிச்சு வித்து இந்த ஷோகளை காட்டின மாதிரி. அப்ப அப்படி இல்லாமல் இது ஈஸியா இந்த தளத்துல நாங்கள் படத்தை போட்டுட்டு அவ்வளவு பேருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து விட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் எல்லாரையும் போச்சிடும். அதால இது ஒரு சரியான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா படங்களும் நெட்ஃபிளிக்ஸுக்கும் அமேசானுக்கும் போகாது. அவங்க ஒரு தரம் பார்ப்பாங்க, அதை விட அவங்கள்ட்ட ஒரு கேட்டகரைஸ் பார்ப்பாங்க, இந்த கேட்டகரைஸ்ல உள்ள படங்கள். அப்ப அதுகளுக்குள்ள போகாது. அப்ப இது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் நம்ம நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நாங்கள் எல்லாரும் எங்களால் இயன்ற அளவு செய்யணும்னு நினைக்கிறோம். அது வேறடா அந்த கட்டணம் என்றதுக்காக ஒரு சிறுதொகை அதை கொடுத்து நமது கலைகளை ஊக்குவிக்கிறதாகவும் இருக்கிறோம். அதே நேரம் தொடர்ந்தும் இது சக்சஸா போச்சுன்னா அங்க சினிமா பட்டறையில் உள்ள மாணவர்களே தொடர்ந்தும் அங்கிருந்து வர்ற படங்கள் அதை விட வேற நல்ல கான்டென்ட்ஸ்கள் அதுக்குள்ளால கொடுக்குற மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பிளான்கள் வச்சிருக்கணும். டைம் எங்களோட நேயர்கள் எல்லாரும் அதை பற்றி அறியணும். அது ilamplay.com ஜனவரி 1 தைப்பொங்கலுக்கு வெளியில. நிச்சயமாக ஒரு சிறு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் லெனினை எடுத்துக்கொள்வோம். நேர்களே, நீங்களும் இவ்வாறு இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கலாம். உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சி சிட்னி நேரம் இரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். ஆகவே நீங்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டும் விரும்பினால் கூட நீங்கள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பி வைக்கலாம். நீங்கள் மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இப்ப லெனின் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இப்படியான தளங்கள் எல்லாம் வந்தால் அருமையாக பயப்படாமல் உங்களை போன்ற இன்னும் வளர்ந்து வர இருக்கின்ற புது புலம்பெயர்ந்த இயக்குனர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. இப்ப இந்த எல்லாரையும் பார்த்தாலும் இப்ப அது கனடாவில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில என்ன சொல்வது, ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு காலை ஊன்றியபடியால் உங்களுடைய மற்ற எல்லாவற்றையும் ஒரு பக்கம் தள்ளி இந்த படத்தை எடுக்கிறீர்கள். இப்ப யாழ்ப்பாணத்தை பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ தரமான இயக்குனர்கள் இப்ப அவர் எல்லாரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பொருளாதார பிரச்சனை, ஒரு படத்தை எடுப்பாருன்னா 100-110 பேர் காசு போடுற எல்லாம் படத்தை கொண்டு வரார். அதே போல இன்னொரு படம் எடுக்கிறதுக்கு கதை இருக்கின்றது. நான் ஏற்கனவே 2 பேரை இந்த நிகழ்ச்சியில் நினைத்திருந்தேன். கதை இருக்கின்றது, ஆனால் அதுக்கு தயாரிப்பாளர் என்பது இல்லாமல் இருக்கிறது.
இப்ப இத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கள்? இத லொபி அல்லது எப்படி இத வெளியில ஆட்களுக்கு கொண்டு போகலாம்? அல்லது பணம் படைத்தவர்கள் அல்லது கலையோடு ஈடுபட்ட பணத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எப்படி இந்த உங்கள போன்ற இந்த இயக்குனர்கள் சொல்லிக் குடுக்கலாம்? அல்லது இதுக்கு என்ன செய்யலாம்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பார்வையில. இல்ல அது ஒரு ஒரு நல்ல ஒரு கேள்விதான். இப்ப திரைப்படம் வந்து ஒரு சரியான ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம். இப்ப ம். எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்து நாங்க இப்ப 1960ஸ்ல எங்களுடைய ஆட்கள் எடுத்துக்கிற மாரி பொருளாதாரம் தேவை இல்லாட்டிலும், இப்ப ம். ஃபில்ம்லயோ அந்த கேமரா வந்து அத டெவலப் பண்ற லேப்களோ இல்லாட்டிலும், ஸ்டில் எங்களுக்கு வந்து டிஜிட்டல் எடுத்து எங்கட கம்ப்யூட்டர்ல எடிட் பண்ணாலும், நாங்கள் எத்தனையோ பேர இணைச்சு ஒரு செய்யற ஒரு விஷயம். அவைகளோட டைம் எங்களுக்கு தேவை. அடுத்த தொடர்ந்து ஒரு 100 பேர் ஒரு இடத்துல இருந்து ஒரு 10 ம். நாளோ, 15 நாள் அவைகளோட டைம் எல்லாத்தையும் விலக்கி பயணித்தா தான் ஒரு திரைப்படம் இது உருவாகும். அதால நீங்கள் சும்மா ஒரு சாப்பாட்டுக்கு பார்த்தாலே காசு கூடிடும். ஓடி அதான் போயிரும். எல்லாரும் இப்ப நம்ம என்னத்துக்கு இவ்வளவு காசு தேவை படம் எடுக்கிறதுக்கு போல. ம். பெரிய காசு இப்ப பெரிய கோடிக்கணக்குல இல்ல. ம். ஒரு ஒரு தொகை ஒன்று இருக்கு. பிரச்சனை. அப்ப இந்த இது வந்து இவ்வளவு காலம் எங்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருந்தது. பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருந்தது. தென்னிந்திய திரைப்படங்கள்ட்ட தாக்கங்களும், தியேட்டர்கள் கிடைக்காததும், அப்படி என்று பெரிய ஒரு ஸ்ட்ரகிள்லாம் நாங்கள் இப்ப ம். ம். 70ல 60ல இருந்தே எங்கட படங்கள் வந்து இப்ப பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா அதெல்லாம் இப்ப போய் நான் சொன்ன மாரி ஒரு 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 மாற்றம் ஒண்ணு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒண்ணு வந்திருக்குது இந்த ஓடிடியால. ம். ஓடிடிகள் வந்து ஓடிடி தளங்கள் நியாயமா வந்து எங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல போகாட்டிலும் அடுத்த இடத்துல இதை சந்தைப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்குது. அப்ப நாங்களும் என்ன செய்யணும்னா இப்ப இது ஒரு வியாபாரம் சார்ந்த விஷயம். ம். அப்ப ஆமா. நாங்கள் ஒரு 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 தயாரிப்பாளரை சந்திக்க போறோம்டா, இல்ல ஃபைனான்சரை சந்திக்க போறோம்டா, அதை எப்படி நாங்கள் சந்தைப்படுத்த போறோம்? எவ்வளவுக்கு நாங்கள் அதை விற்க போறோம்? எவ்வளவு வேற முதலீடு போட்டால் எவ்வளவு வேற எடுப்பார்? ம். என்றதை நாங்கள் முதலே துல்லியமா கால்குலேட் பண்ணி போட்டு போனோம்னா, அதுல பிரச்சனைகள் குறைவு. குறைவு. ம். ஆம். ஆனா இப்ப இது இந்திய திரைத்துறை மாதிரி ஃப்ளாப் பண்ணா முழுக்க போடும். நல்லா வந்தா நிறைய கொண்டு வர மாதிரியும் இல்ல. இது இல்ல. ம். எவ்வளவு நல்ல படம் வந்தாலும் பெருசா உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு இது லாபமும் வராது. அதே நேரம் எவ்வளவு கூடாத படம் வந்தாலும் நட்டமும் வராது. நட்டமும் வராது. அப்படியான ஓடிடிகள் அப்படியான இடங்கள் இருக்கு. அப்ப நாங்களும் அதுக்கு தக்க மாதிரி முதலே ப்ரீ பிளான் பண்ணி இதை எப்படி சந்தைப்படுத்த போறோம், யார் இது இந்த ஆடியன்ஸ் ம். ஆகிய விஷயங்களை பார்த்துட்டு நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட போனோம்னா சரி, வெறுமனே நல்ல கதையை கொண்டு போனா எல்லார்கிட்டையும் தான் கதை இருக்குது. ஆனா இதுதான் ரியல் ப்ராப்ளம். நாங்கள் பிசினஸையும் அதுக்குள்ளால சொன்னாதான் ஒரு அது முதல்வர்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதால ஆனா மணி இருக்கு இப்ப எங்கட அது புலமே இந்த எங்கட மக்கள்கிட்ட நிறைய நல்ல செல்வந்தர்களா தான் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட நிறைய மணியும் இருக்குது. அவர்களிடத்த ஒரு ஒரு எங்கட சினிமாவோ எங்கட கலைகளுக்கு கொடுக்கறதுக்கும் ஊக்கமா இருக்கிறார்கள். ம். ஆனா அவர்களுக்கு நாங்கள் ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஒரு பிசினஸ் பிளான கொடுத்தோம்னா ம். அவர்கள் மிகவும் இலகுவாக முன்வருகிறார்கள். அதைத்தான் நான் இப்ப லேட்லியா காணக்கூடிய இருக்கு. அப்ப காணக்கூடிய நாங்களும் அந்த வகையெல்லாம் பார்க்கணும். நல்ல ம். அருமையான பதில் லெனின். ம். என்றால் இதுதான் கணவருடைய பிரச்சனை இயக்குனர்கள். ம். இப்ப பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்திலிருந்து அல்லது கிழக்கு பகுதியிலிருந்து அருமையான பாடகர்கள், அருமையான ராப்பர்ஸ், அருமையான இசையமைப்பாளர்கள், இளம் இசையமைப்பாளர்கள் அதாவது 30, 35 வயதில் இருப்பவர்கள் எல்லாம் இசையமைப்பாளரா வந்து விட்டார்கள். அருமையாக வீடியோவில், யூடியூபில் பாடல்களை எல்லாம் எழுதுகிறார்கள், போடுகிறார்கள். ஆகவே நான் நினைக்கிறேன், இனிமேல் நீங்கள் படம் எடுக்கிறேன்னால் ஒரு ஷோட்டை இலங்கையில் எடுத்து கூட நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ம். நினைக்கிறேன். அப்படி வரலாம் நினைக்கிறேன். இப்ப லெனின் இந்த இந்த திரைப்படம் எடுத்து முடிந்து வரப்போகின்றது. அடுத்த திரைப்படத்தை பற்றி ஏதாவது ம். எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியும் இரவோடு இரவா தொடங்கியிருப்பீங்கன்னு நான் இந்த 1999 எடுக்கைக்கு கிட்டத்தட்ட 11 வருடத்துக்கு முன்ன கேட்ட கேள்விதான். உடனே ஆஹா. சொன்னீங்க அது ஏற்கனவே இருக்குன்னு. அடுத்த கதை என்ன? தமிழ் திரைப்படமா? ஆங்கில திரைப்படமா? இல்ல இந்த நீங்க சொன்ன மாதிரி உருப்பட கதைகள் இருக்கு. எல்லாம் எடுக்கணும். எந்த அந்த ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் பிளாக் ஜூலை 1983 ஒரு ஆ. ஒரு தமிழ் ஆணும் ஒரு சிங்கள பெண்ணும் யுவதி இளைஞர்கள் வந்து அந்த ஜூலை 23 மேரி பண்ண எத்தனைக்கு கொழும்புல. அப்ப ம். அவர்களுக்குள்ளால இந்த இனப்பிரச்சனையும் என்னத்துக்கு இந்த பிரச்சனை தொடங்கினாண்டு இந்த கதை வந்து நான் இப்ப எழுதி கனகாலம் அது ம். அது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கு. ம். எத்தனையோ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஃபைனான்சிங் என்ன நடக்கல. இப்ப கிட்டத்தட்ட 10 வருஷமா அது கொண்டு தெரியுது. ம். அதை விட ஒரு ஒரு ஆங்கில படம் என்னும் ஒரு ஆங்கில படம் இப்ப ரெடி ஆகி கொண்டிருக்குது.
ஆம், அது அது அநேகமா சரி வரும்னு நினைக்கிறோம். அடுத்த வருஷம் நாங்கள் எப்படியும் ஏர்லி நெக்ஸ்ட் இயர் வந்து ஷூட் போறதுக்கு ஐய வசதிகள் இருக்கும். வசதிகள் இருக்கிறது. அதை தாண்டி 2 இங்க இப்ப கண்ணன் ரிங் 1999 மாதிரி 2 கனடால எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கதையும் இருக்குது. அது வந்து மிக ம். ஒரு குறைஞ்ச செலவோட செய்யற மாதிரி ஒரு பிளானும் இருக்குது. அப்ப அதெல்லாம் கிட்டத்தட்ட 4 அதை விட கூட கதைகள் இருக்குது. இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்ப எல்லாருக்கும் இப்ப நான் பல படங்களை தந்தா போல எனக்கும் ஈஸி இல்லை. இந்த ம். ஃபைனான்சஸை பிடிக்கிறது, ப்ரொடியூசர்ஸை பிடிக்கிறது, அதுக்காக எல்லாத்தையும் செய்கிற அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ் வந்து டிஃபிகல்ட்டான ஃபேஸ். ம்ஹ்ம். ஆனா ஆக்கப்பூர்வமான சந்திப்புகள் நடக்குது. அதால வெகு விரைவில் அதுகளை பற்றி பெரிய செய்திகள் சொல்லிக் வருமா? நினைக்கிறேன். சரி. இப்ப நீங்கள் முதலாவது திரைப்படத்தில இசையமைப்பாளரை வந்து இலங்கையிலிருந்து கொண்டீர்கள். அதேவேள நடிக்கிறதுக்கு பிரான்சிலிருந்தும், ஜெர்மனியிலிருந்தும் கொண்டீர்கள். அ இப்போ ஏற்கனவே அமெரிக்காவிலும் அல்லது டொரண்டோவில் அல்லது உங்களுடைய வட பகுதியிலிருந்து ஆட்களை எல்லாம் எடுத்து நடிக்க வைத்தீர்கள். இப்ப அடுத்த திரைப்படங்கள்ல இலங்கையில் அல்லது இந்தியா அல்லது ஆஸ்திரேலியா அல்லது வேறு நாடுகளிலிருந்து கலைஞர்களை எடுத்து நடிக்க வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லோருக்கும் தெரியும். கோவிட் என்ப விஷயம் போகப் போறதில்லை எங்களை விட்டு. ஏதாவது முன்னேற்பாடு அல்லது ஏதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? அல்லது அதைப் பற்றிய செய்திகள் கிசுகிசுவா இருந்தால் நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்களேன். எனக்கு உண்மையாவே இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப கனாவிங்கோ, ரூபாவோ, நாங்க பிரான்ஸ்ல இருந்து ஆட்களை கொண்டு வர்றது இப்ப கனடால இந்த கனடா ஒரு கடல் மாதிரி தானே. எங்கட தமிழ் சமூகம் நிறைய செறிந்து வாழ்ற ஒரு ஏரியா. இங்க இருக்கு நான் கலைஞர்கள். ஆனா இந்த ஒரு புலம்பெயர்ந்த ஒரு ஈழத்து திரைத்துறை மாதிரி உருவாகணும் என்றதுக்காண்டி தான் நாங்கள் அந்த இங்க நாடுகள் நடந்து ஆட்களை கொண்டு வந்து கலைஞர்களை கொண்டு வந்து இங்க நாங்கள் படங்கள் எடுக்கிறது. ஆனா கண்டிப்பா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இங்க இருந்து அந்த புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் ஈழத்துல இருக்கிற எங்கட கலைஞர்களையும் சேர்த்து படம் பண்றான் என்ற குறிக்கோள். ஆஹா. அதே மாதிரி இப்ப இங்கிலாந்துலயும் அங்க நான் போய் ஒரு படம் எடுக்கிற மாதிரியும் ஒரு பேச்சுகள் நடந்து கொண்டிருக்குது. ஒரு ப்ரொடியூசரோட பேசி கொண்டிருக்கிறோம். ம். அப்ப அப்படி இருந்தா கணிசமா யூரோப்ல உள்ள கலைஞர்களை தான் நான் அந்த படத்துக்கு பாவிப்பேன். அது நடந்துச்சுதான்டா. அப்ப அது ஆல்வேஸ் எனக்கு இருக்குது. என்னது படங்கள் வந்து தனி வெறுமனே டொரண்டோல ஓடாமல் இப்ப சிட்னில சரி இல்ல உலகம் முழுக்க ஒரு படம். அப்ப நாங்கள் ஒரு கலெக்டிவா ஒரு இனத்து மக்கள் என்றது இது வந்து இதுல நான் மிக ஒரு முக்கியமா இருக்கிறது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட அது வழியில இருந்து ஆட்களை கொண்டு வருவேன். அது கொஞ்சம் காசு முடிஞ்சாலும் அது ஆனா விழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதால அந்த வகையில நான் கலைஞர்களை வந்து எங்கெங்க எங்களுடைய ஆட்கள் இருக்கணும் அங்கங்க எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஒரு கொண்டு வந்திருக்கிறார்கள். திரைப்படங்கள் உருவாங்க. நிச்சயமாக, நிச்சயமாக. நல்லது லெனின். நிறைவாக ஒரு கேள்வி. இப்ப உங்களைப் போன்ற கலைத்துறையோடு அல்லது திரைப்படத்துறையோடு பலர் உலகளாவிய ரீதியில் இளைஞர்கள், யுவதிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு போய் சேரலாம். ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? இல்ல இப்ப நானும் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்ட் தான். இப்ப 4வது படம் எடுத்து ஆனா இது ஈஸியா தான் இருக்குது. இப்ப ஸ்ட்ரகிள் வந்து மெல்ல மெல்ல ஈஸியாகி இப்ப ஃபைனான்சஸ் அட்ராக்ட் பண்றதெல்லாம் ஈஸியா இருக்கு. என்னன்னா உங்களுக்கு இப்ப நாங்களெல்லாம் ஒரு திரைப்படம் 4 பேர் எடுக்கணும் அப்படி இப்படின்னு நாங்கள் இறங்கல. ஏன்னா அது எங்களுக்குள்ளே இருந்து இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இந்த படங்களை நாங்கள் எடுக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு எப்பவும் அந்த ஒரு ஃபயர் உங்களுக்குள்ள இருந்துச்சுதான்டா அதை இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் படத்தை எடுங்கோ. எடுக்கிறது வந்து நீங்கள் என்ன பாட்டோ என்னவோ ஒரு 2 பேரை டிரைவ் பண்ணாக்கள வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு புத்தகத்திலையும் வாசித்து பிடிக்க மாட்டீங்களா. அதால நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. படத்தை இப்ப செல்போன்கள்லயே நீங்கள் படங்கள் எடுக்கலாம். அது அப்படி நீங்கள் கதைகளை உங்களோட சினிமா மூலம் சினிமா மொழி என்ற அதுக்குள்ளால நீங்கள் எப்படி இலகுவாக சொல்லலாம்ன்றதை வந்து பயிற்சி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கண்டுகொள்ளலாம். அதால படங்களை எடுங்க. குறுந்திரை படங்கள் இவ்வளவு கன்றாவியா இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி யோசிக்காங்க, மற்றாக்களை பற்றி யோசிக்காம நீங்கள் எவ்வளவு புத்தகங்களை மாஸ்டர்ஸையும் படிக்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் படங்களும் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது சரியான இம்பார்ட்டன்ட். அதான் எந்த லைஃப்ல அதான் ஹெல்ப் பண்ணது. நான் குறுந்திரை படங்களை எடுத்து கொண்டு வரக்கலையும் அதே மாதிரி கற்கைகளையும் செய்து கொண்டு வரக்கலாம். அது ஒரு
முழுமை எங்களுக்கு ஒரு 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 ஆளுமை உண்டுன்றதுக்கு வரும் இந்த 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 லாங்குவேஜ்ல. அல்லது இது வெரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு திரை மொழி என்னது வந்து வெரி காம்ப்ளெக்ஸான ஒரு லாங்குவேஜ். அதை நீங்கள் ஆளுமைப்படுற வேண்டாம். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சரியான முக்கியம். ஸோ தொடர்ந்து படங்கள் எடுங்க, மெட்டாக்களை பற்றி யோசிக்காங்க. அது ஒவ்வொரு படம் எடுக்கவும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டே போவீங்க. ஆளுமை வளர்ந்து கொண்டிருக்கு. நிச்சயமாக. நல்லது லெனின், இவ்வளவு நேரம் அதிகாலை வேளையில் 5:30 மணிக்கு துயிலால் எழுப்பி இந்த இவ்வாறான நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு பின்னர் உங்களை இணைத்திருக்கிற இந்த வானொலிக்காக பரிச்சயமான நேயர்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த லெனின் அவர்கள் பல சிரமங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கலை பயணம் மேலும் வளர வேண்டும், நீங்கள் நினைத்தது எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி ஜெயச்சந்திரா. ஏடிபிசி நேயர்களுக்கு மிக்க நன்றி. நல்லது நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாற நேயர். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் குறைபடி விடைபெற்று செல்லுமான் உங்கள் அன்பின் ஜெயச்சந்திரா. நன்றி, வணக்கம் லெனின். வணக்கம்.